நான் இனி கேப்டனாக தொடர விரும்பல. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரு கட்டத்தில என்னால என்ன செய்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாரி போட்டிக்கு பிறகு ரொம்பவே கண் கலங்கியிருக்காருங்க ருத்துராஜ் கெய்க்வாட். அது மட்டும் இல்லாமல் தோனி குறித்து ஒரு சில அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க, சிஎஸ்கே ஆர்சிபி. இந்த ஒரு போட்டி சிஎஸ்கே அன்றைக்கி ஒரு முக்கியமான போட்டி அப்படின்ட்டு ரொம்பவே கூர்மையாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தோம். சிஎஸ்கே கடந்த 2 போட்டியை தோல்வி எழுந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு போட்டியாச்சும் வெற்றி பெறுவாங்க அப்படின்ட்டு ரசிகர்கள் எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி அதை விட மிகப்பெரிய ஒரு தோல்வி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஆர்சிபி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு தரமான சம்பவத்தை பண்ணாங்க. சிஎஸ்கே பண்ண மிகப்பெரிய தவறு என்ன, சிஎஸ்கே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தோனியும் பேசியிருக்காரு, நம்மளோட ருத்துராஜ் கெய்க்வாடும் பேசியிருக்காரு. எப்போ தான் தோனி வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டாங்க. அதுக்கு ஒரு பதிலையும் ருத்துராஜ் கெய்க்வாட் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஒரு போட்டியில் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணியிருப்பீங்க, சிஎஸ்கே ஸ்டார்டிங்கில் செம்மையாக பந்து வச்சு போட்டிருப்பாங்க. ஸ்டார்டிங் மட்டும் இல்லைங்க, மிடில் ஓவர்ஸ்லையும் சரி, அதாவது 5 ஓவர் வரையும் சிஎஸ்கே செம்மையாக பந்து வச்ச போட்டாங்க. என்னடா நம்ம சிஎஸ்கேவோட இப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு அதிர்ச்சி தர அளவுக்கு பவுலிங் போட்டாங்க. ஆனால் அந்த 15 ஓவருக்கு அப்புறம் சிஎஸ்கே அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க, மிக மோசமாக பவுலிங் போட ஆரம்பித்தாங்க. அங்கே தான் சிஎஸ்கேவோட கேமே போச்சு. ஒட்டுமொத்த மேட்சை முடிஞ்சு போச்சு. முடிச்சு விட்டாருன்னு சொல்லலாம். டீம் டேவிட் இருக்கார் இல்லையா, ஒரு ருத்ர தாண்டவம் மாட்டாங்க. 25 பதில் 70 ரன் அடித்து ஒட்டு மொத்தமாக சிஎஸ்கேட்டு மேட்சை கையில் படிச்சிட்டாரு. சிஎஸ்கேட்ட பவுலிங் மோசமாக இருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கா அப்படின்ட்டு இன்றைக்கி தான் தெரியுது. அதாவது கிட்டத்தட்ட 6 ஓவரில் 100 ரன் அடிக்க விட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 ஓவரில் 150 ரன் மட்டுமே அடிச்சிருந்தாங்க. ஆனால் அடுத்த 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா 100 ரன் அடித்து 250 ரன் பார்த்தீங்கன்னா அடித்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் டிம் டேவிட் மற்றும் பட்டிதாருங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு தரமான பார்ட்னர்ஷிப் போட்டு, அதுவும் குறிப்பாக டிம் டேவிட் வந்த முதல் பந்துலேருந்தே அடிச்சு நொறுக்க விட்டாருங்க. ஸோ யார் இவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒட்டு மொத்தமாக பயத்தை கிளப்பி விட்டார் சிஎஸ்கே பவுலருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரே ஓவரில் 30 ரன் அடித்தார் 19 ஓவரில். ஸோ அந்தளவுக்கு தரமான பேட்டிங் ப்ளே பண்ணார். இதன் காரணமாக ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 250ங்கிற ஒரு இமாலய இலக்கை செட் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே அன்றைக்கி 251 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே பேட்ஸ்மேன் களமிறங்கியிருந்தாங்க. தொடக்கத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆட்டம் இழந்தாருங்க. முதல் ஓவர்லேயே ஒரு 6 அடிச்சுட்டு ஆட்டம் இழந்தார். கண்டிப்பாக முடிஞ்சு போச்சுன்னு தெரியும். அதாவது ஸ்டார்டிங்கே தெரிஞ்சு போச்சு. 250 அடிக்கிறது மிகப்பெரிய கஷ்டங்க. எவ்வளோ பெரிய பேட்டிங் டீமாக இருந்தாலும் சரி, 250 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்கோரு. அதுவும் சேசிங் அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டங்க. ஸோ 250 அடித்து சரித்திரமாக கிடையாது. ஸோ அடித்தா மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆனால் சிஎஸ்கே அணி அடிக்க முடியலைங்க. ஸோ தெரிஞ்சு போச்சு முதல்லே தோல்வி அப்படிங்கிற மாதிரி. சிஎஸ்கே அட்லீஸ்ட் ஒரு 220 அடிச்சிருந்தா ஒரு டஃப் ஃபைட் பண்ணிக்கலாம். ஆனால் 250 ரன் போயிடுச்சு. ரொம்ப பெரிய ஸ்கோரு. ஆனால் அடிக்க முடியல. இதனால் போராடி பார்த்தாங்க. ஸோ அடிக்க முடியலைங்க. சிஎஸ்கே அன்றைக்கி பேக் டு பேக் விக்கெட் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஸ்டேபிளான ஒரு பார்ட்னர்ஷிப்பே கிடைக்கல. ஸோ பேக் டு பேக் விக்கெட் போன காரணத்தால் இந்த ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ண முடியல வைங்களேன். ஏன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தோல்வின்னு சொல்லியாகணும். ஏன்னா பேக் டு பேக் 3 தோல்வி, ஹார்ட்ரிக் தோல்வினே சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு வெற்றி கூட 2026 பதிவு பண்ணலாம் சொல்லலாம். ஸோ தோல்விக்கு முக்கிய காரணமே இதுதான். கண்டிப்பாக இதை மட்டும் நாங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தா இந்த ஒரு போட்டியை நான் எங்கள் கைக்கு கொண்டு வந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கண் கலங்கிட்டாருங்க. ஸோ ரொம்பவே ஃபீலிங்காக பேசினார். ஏன்னா அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. மேட்ச் பார்க்குற நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. நம்ம கேப்டனுக்கு என்ன தோணுக்கு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா பவுலிங் அப்படி பவுலிங் போட்டாங்க. கடைசி 6 ஓவர் ஒன்றுமே பேச முடியல. எப்படி பேசினாலுமே டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா போட்டு புலந்துட்டுருக்காரு. யார் என்ன சொன்னாலும் சரி, சார் நான் அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்காருங்க. இருக்கிற ஃபார்மில். ஸோ யார் போட்டாலும் அடிக்க நொறுக்கிடுவார். பும்ரா போட்டாலும் அடிப்பார் போல். அந்த அளவுக்கு அப்புறம் செம்மையாக பவுலிங் போட்டிருந்தார். அப்போ என்ன நடந்துச்சுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நாங்கள் இன்னுமே ட்ரை பண்ணுவோம். நாங்கள் வெற்றியை பதிவு பண்ணுறதுக்கு ரொம்பவே நாங்கள் போராட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.
அவர் பேசக்குள்ள நமக்கே பாவமாக தான் இருந்துச்சுங்க. ஸோ வந்து டோனி அடுத்த போட்டி வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த போட்டி டோனி வருவாரா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஸோ டோனி என்ன சொல்ல போகிறாரு, தோனி வந்தால் தான் வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தோனி வந்தால் வெற்றி வந்து கிடைக்குமா அப்படிங்கிறத. ஏன்னா சிஎஸ்கே இப்படி ப்ளே பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுங்க சிஎஸ்கே வந்து ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சீனியர் பிளேயர் வந்து எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரணும். சீனியர் பிளேயர் நம்ம டீமில் யாருமே கிடையாது, எல்லாமே யங்ஸ்டர் டீம் தான். ஸோ நிறையா கேட்சை விட்டாங்க, மிஸ்ஃபீல்டிங் பண்ணாங்க. அதன் பிறகு கடைசி 6 ஓவர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு போனால் சிஎஸ்கே வந்து பவுலிங் போட்டாங்க. அந்த 6 ஓவரில் என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே உண்மையே தெரியல. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது டீமில் தேவைங்க. அதனால் டோனி வந்தால் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வந்து ரொம்பவே கண் கலங்கிட்டார் ருத்ராஜ் கேப்டன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.